Hi, my dear beautiful people. Good morning. Welcome to PADMA VEETTU SAMAIYAL PADMA recipes in Tamil Smart Kitchen 15. இது 15வது சமையல் வீடியோ. இன்னைக்கு ஸ்மார்ட் கிச்சன் 15ல வந்து என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா லெமன் ரைஸ், எலுமிச்சை சாதம். ஆமாம், செய்முறை இப்போ செஞ்சு காட்டுவாங்க. பாருங்கள், ரைஸ் வந்து பக்கவாக இருக்குது பாருங்களேன், பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. தென் அப்புறம் அது கூட வரக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் அவங்க எப்படி செய்ய போகிறாங்க அப்படின்றத நம்ம ஒரு சில நொடிகளில். எண்ணெய் போடுறோம் பாருங்கள். லெமன் ரைஸ்க்கு எண்ணெய் ஊற்றுறேன். கொஞ்சம் காயணும். இப்போ ஜீரகம் போட போகிறேன். கொஞ்சம் இருங்க, காயட்டும் எண்ணெய். ஏன்னா முதியோர்கள் வந்து பல்லில் வந்து போய் பூந்துக்குது, எனக்கு சாப்பிட முடியலன்னு சொல்கிறாங்க. அதுக்காக வந்து நான் வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, அப்புறம் இது உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போடலைங்க, வெறும் ஜீரகம் போடுறேன். இது முதியோர்களுக்கு உண்டான ஒரு லெமன் ரைஸாங்க. ஆனால் ஏன்னா முதியோர்களுக்கு பல்லு இருக்காதுல்ல பாவம், அதுக்காக இவங்க உளுந்து போடலை, கடலை பருப்பு போடலை, வேர்க்கடலை போடலை, கடுகு போடுறேன். ஜீரகம் போட்டேன், கடுகு போட்டிருக்கேன். இதாங்க ஸ்பெஷல் இவங்களுடைய லெமன் ரைஸில். பெருங்காயத்தூள் சிறிது போடுறேன். காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி. இது எத்தனை பேர் சாப்பிட்றீங்க? இது வந்து ஒரு 5 பேர் சாப்பிடலாம். எவ்வளோ அளவு, எவ்வளோ அரிசி எவ்வளோ போட்டீங்க? அரிசி வந்து ஒரு ஆளாக்கு. ஒரு ஆளாக்குன்னா கிளாஸ் தான், ஒரு கிளாஸ். ஒரு கிளாஸ் வந்து பாருங்க, இந்த கிளாஸ் பாருங்க. சிறிது மஞ்சத்தூள் போடணும் பாருங்க, சிறிது அளவு தான். இப்போ அவங்க தாளிச்சுட்டு இருக்காங்கங்க. இந்த அந்த தாளித்தல் முடிஞ்ச உடனே இதை வந்து ரைஸில் மிக்ஸ் பண்ணுவாங்க போல இருக்கு. ஆமாம், ஏற்கனவே அவங்க ஒயிட் ரைஸ் வச்சுருக்காங்களே, நம்ம அந்த ட்ரேயில் பார்த்துட்டு அதில் மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ லெமன் ஊற்ற பாருங்க, 2 லெமன். இது வேணுன்ற அளவுக்கு சால்ட். ஏற்கனவே ரைஸில் நான் உப்பு போட்டு வடிச்சிருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. நல்லா வாசனை வருதுங்க, வதங்கிடுச்சு. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாதத்தில் ஊற்றி நம்ம கலர போகிறோம். ரைட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, அந்த லெமன் அந்த ஜூஸ் இருக்குல்ல, அது பாருங்க, அது மிக்ஸ் பண்ணுறாங்க, ரைஸில் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணிட்டாங்களா? இப்போ பாருங்க, அவங்க அதை வந்து நல்லா ஆமாம் நல்லா பெரட்டு போகிறாங்க, நல்லா பெரட்ட போகிறாங்க. கொஞ்சம் கூட ஆமாம், எல்லாம் ஒன்று சேரணும், ஒன்று சேர்ந்த மாதிரி. பார்த்தீங்களா எப்படி பெரட்டி விடுறாங்க பாருங்கள். அதுக்கு நல்லா கிண்டுடுங்க, நல்லா கிண்டணும். அப்போ தான் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து இன்னும் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இவ்வளோதான் நாங்கள் வேலை. லெமன் ரைஸ் ரெடியா? இப்போ தயார் ஆயிடுச்சு. வேறு வேலை கொஞ்சம் கொத்தமல்லி போடணும் மேலே. ஓஹோ, அப்போ கொஞ்சம் இன்னும் நல்ல ஸ்மெல் இருக்கும், நல்லா இருக்கும், அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் கிடைக்கும். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட்.
ஏன்னா வேர்க்கடலை எல்லாம் போட்டா பாவம் அவங்க வயசானவங்க இல்லைங்களா, மெல்ல முடியல, என்னால கஷ்டமா இருக்குமா, எனக்கு வந்து இந்த மாதிரி செய்து கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம சமைக்கணும். அதனால சில பேருக்கு பிடிக்கும், இல்ல அது போட்டாதான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பிடிக்காது அதெல்லாம் போட்டா. ஆமா ஆமா, வயசானவங்களுக்கு இது மாதிரி கொடுத்தா பாவம் நல்லா சாப்பிடுவாங்க அவங்க. உங்களுக்கு பிடிக்கிறவங்க நீங்க வந்து வேர்க்கடலை, உளுந்து, கடலை பருப்பு சேர்த்துங்க. இது வந்து முதியோர்களுக்கான ஒரு லெமன் ரைஸ், அவ்வளோதான். பார்த்தீங்களா? இப்போ இந்த குரியாண்டர் லீவ்ஸ் போடுறாங்கங்க. ஆல்மோஸ்ட் ஓவங்க. லெமன் ரைஸ் வந்து இப்போ வந்து சாப்பிடும் பக்குவத்திற்கு வந்தாச்சு. ஓகேங்களா? அடுத்து இப்போ நம்ம யாருக்கிட்டையாவது கொடுத்து டேஸ்ட் பண்ண வைக்க போகிறோம். ஓகேவா? வெயிட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மா சமையல். இப்போ பாருங்க, எல்லாரும் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பரா இருக்கு. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எங்களுக்கு எப்படி இருக்கு. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? நல்லா இருக்கு. பாத்தீங்களா? சூப்பரா. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆமா, நீங்க வந்து கண்டிப்பா உங்க வீட்ல வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க கிச்சன்ல சேம் ஆல் தி சேம், எப்பவும் போல வழக்கம் போல. ஆமா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you.